நீங்க ஒரு மெமரிய ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இது எக்ஸாக்ட்டா இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லுவீங்களா? சயின்ஸ் சொல்லுது அது ஆல்மோஸ்ட் ஷுவரா தப்பு. நீங்க ஒரு மெமரிய ஞாபகம் பண்ண அந்த மெமரி ரீப்ளே ஆகறதில்ல, ரீரைட் ஆகுது. இதுக்கு பேரு தான் மெமரி ரீகன்சாலிடேஷன். நீங்க ஒரு இன்சிடென்ட்ட திரும்ப திரும்ப ஞாபகம் பண்ண போது பிரெயின் அதை ஓபன் பண்ணும், மாடிஃபை பண்ணும், திரும்ப சேவ் பண்ணும். அந்த டைம்ல புது எமோஷன்ஸ் ஆட் ஆகும், சில டீடைல்ஸ் மிஸ் ஆகும், சில விஷயம் எக்ஸாஜரேட் ஆகும். ஆனா ஸ்கேரி பார்ட் என்னன்னா உங்க கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ரெண்டு பேரு சேம் இன்சிடென்ட்டை டோட்டலி டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க. சைல்ட்ஹுட் மெமரிஸ் ரொம்ப கிளியரா இருக்குன்னு தோணும், ஆனா அக்யூரேட்டா இருக்காம இருக்கும். சைக்காலஜில ஒரு ட்ரூத் இருக்கு. ஸ்ட்ராங் மெமரி இஸ் நாட் ஈக்குவல் டு ட்ரூ மெமரி. நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது ஒரு ரெக்கார்டிங் இல்ல, அது உங்க பிரெயின் கிரியேட் பண்ணின லேட்டஸ்ட் வெர்ஷன். ரியாலிட்டி நடந்தது ஒண்ணு, நம்ம ஞாபகம் வேற வெர்ஷன். இந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் சைக்காலஜி ஃபேக்ட்ஸுக்கு ஒரு ஃபேக்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.